ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ஸ்வீட் போலி. இந்த போலியை பருப்பு யூஸ் பண்ணியும் தேங்காய் யூஸ் பண்ணியும் செய்வாங்க. ரெண்டுக்குமே வெல்லம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் சர்க்கரை யூஸ் பண்ணியும் செய்வாங்க. இதில் பூரன் போலின்னும் ஒப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஆரிஜினேஷன் எப்போனா 17th செஞ்சுரியிலிருந்தே இது சாப்பிட்டுட்ருக்காங்க. இது மகாபாரத காலத்தில் கூட நம்ம சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியான போலியை நம்ம இப்போ எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பவுலில் மைதா மாவு 1 கப், சால்ட் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபார்முக்கு வரும்பொழுது ஃபைனலாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 hour இல்லை 1 hour வரைக்கும் அதை ஊற விடணும். அப்போ தான் நம்மளுடைய மாவு சாஃப்டாக இருக்கும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம கோகோனட் எடுத்துப்போம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற தேங்காய் போலிக்கு கோகோனட் இல்லை ட்ரை கோகோனட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருந்துச்சுன்னா நல்லா கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிளாக்கிஷாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் திப்பியாக இருந்தாலும் இதுக்கு நல்லா தான் இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததாக நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெல்லம் எடுத்துப்போம். ஒரு சாஸ்பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோகோனட்டுக்கு தகுந்த போல் சாஸ்பேனில் வெல்லம் போட்டுட்டு அதை நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சைடில் கொதிக்க விடுவோம். அது பாட்டுக்கு கொதிச்சுட்ருக்கட்டும். லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேட்டட் கோகோனட்டை நம்ம கொஞ்சமாக வானலியில் கீ போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வெள்ளை கரைசலை இதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா கலக்கி விடுவோம். கலக்கி விட விட நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கலந்து வரும். அப்போ தான் நம்ம அதை ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கும் பால்ஸ் மாதிரி பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா அதை வணக்கி கொடுங்க. அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த வெல்லம்லாம் உருகி சூப்பராக ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு ஆறுனதும் எடுத்து பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இந்த பால்ஸாக பிடிச்சி வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இல்லை இதை நம்ம கொழுக்கட்டையோடைய பூரணமாகவும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதை இன்றைக்கி செஞ்சுட்டு நம்ம 2 நாள் கழித்து கூட நம்ம போலியாக தட்டியும் செய்யலாம். இல்லை இதை ஏர்டைட்டில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 2-3 days வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ போலி செய்யறதுக்கு ரெடி பண்ணுவோம். நம்ம ஊற வச்சுருக்கிற மைதா மாவை எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஊறினதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நல்லா இலையிலையோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்லேயோ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பாலை உள்ள சென்டரில் வச்சுட்டு இந்த ஸ்வீட்டை ஈவினிங் ஸ்நாக்காகவும் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். நம்மளுடைய தேங்காய் போலி ஸ்டஃபிங் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ தோசை பேன் எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா கீ அப்ளை பண்ணி சுட்டு எடுத்துப்போம். தேங்காய் போலி நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சைடில் இருக்கிற மாவு ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ ப்ரெஸ் பண்ணி விடாமல் அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தேங்காய் போலி சூப்பராக ரெடி ஆயாச்சு. கூடி சீக்கிரத்தில் பருப்பு பொடி செய்கிற வீடியோவையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இதே ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் டைம் தேங்காய் பருப்பு பொடி செஞ்சுருக்கோம். அதையும் போய் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய தேங்காய் போலி ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.